ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஆம்பியரின் சுற்று விதி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் வென்எவர் தேர் இஸ் எ சிம்மெட்ரி இன் தி ப்ராப்ளம். அதாவது சமச்சீர் கொண்ட மின்னோட்ட அமைப்புகள் உள்ள கணக்குகளில் புள்ளி ஒன்றின் காந்தப்புலத்தை கணக்கிட ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் சிமிலர் டு காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதாவது நிலை மின்னியில் பயன்படுத்தப்படும் காஸ் விதியை போன்றதை இந்த ஆம்பியர் சுற்று விதி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஏ க்ளோஸ்டு லூப் இஸ் மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்டு பை தி லூப். அதாவது ஆம்பியரின் விதி, அதாவது ஆம்பியரின் சுற்று விதி ஒரு மூடிய வளையத்தின் மீதுள்ள காந்த புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு பார்த்தோமா சுற்று அவ்வளையத்தினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் மியூநாட் மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். வேர் I enclosed is the net current linked by the closed loop C. இங்கு I மூடப்பட்ட அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட வளையத்தின் வழியாக செல்லும் நிகர மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நோட் that the line integral does not depend on the shape of the path or the position of the conductor with the magnetic field. அதாவது இங்கே கோட்டு வழி தொகையீடு பாதையின் வடிவத்தையோ அல்லது காந்தப்புலத்துடன் உள்ள கடத்தின் நிலையை சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ட்ரூ டு தி கரண்ட் கேரிங் ஒயர் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் லென்த் யூஸிங் ஆம்பியர்ஸ் லா. ஆம்பியரின் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படக்கூடிய காந்த புலத்தை கணக்கிட போகிறோம். ஐ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் லென்த். ஃபிகர் ஷோஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். அது முடிவிலா நீளம் கொண்ட ஐ மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தி ஒன்றை எடுத்துக்கிறோம். அதே போல் படத்தை காமிச்ச மாதிரி காந்தப்புல கோடுகளின் திசை குறிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் தி ஒயர் இஸ் ஜியாமெட்ரிக்கலி சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப் அண்டு சிம்மெட்ரிக்கல் அபவுட் இட் ஆக்சிஸ். நுண்ணளவில் பார்க்கும்போது கம்பி உருளை வடிவிலும் அச்சினை பொறுத்து சமச்சீராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ட் an Amperian loop in the form of circular shape at a distance r from the center of the conductor shown figure. அதே போல் நம்ம படத்தில் காமிச்ச மாதிரி கடத்தியின் மையத்திலிருந்து ஆர் தொலைவில் வட்ட வடிவிலான ஆம்பியரின் வளையத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் தி ஆம்பியர் லா வி கெட், நமக்கு தெரியும், த லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு சொல்லாமல் ஆல்ரெடி தெரியும். வேர் dl vector is the line element along the Amperian loop அப்படின்னு சொல்கிறோம். அதை டேஞ்சன்ட் டு தி சர்க்குலர் லூப் கூட சொல்லலாம். அதாவது லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐன்னு சொல்லுவோம். இங்கு டிஎல் வெக்டர் அப்படிங்கிறதுனா ஆம்பியரின் வளையம் வழியே செல்லும் வரி கூறாகும் அப்படின்னு சொல்கிறோம். அது லைன் எலமெண்ட் சொல்கிறோம். அதாவது அல்லது வட்ட வளையத்தின் தொடுகோடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் லைன் எலமெண்ட் இஸ் 0. அதே போல் காந்தப்புல வெக்டருக்கும் வரி கூறுக்கும் இடையே உள்ள கோணம் சுழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வெக்டார் ஃபார்ம் எடுத்து ஸ்கேர் பண்ணோம்னா லைன் இன்டெக்ரல் சி பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ காஸ்ட்னு சொல்லி போடுவோம். அங்கே வேறு தீட்டா 0னா காஸ் 0 வேல்யூ 1 அப்படின்னு சொல்லலாம். வேர் ஐ இஸ் தி கரண்ட் என்க்ளோஸ்டு பை தி ஆம்பியரியன் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே ஐங்கிறது ஆம்பியரின் வளையத்தால் சூழப்பட்ட மின்னோட்டத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ட்ரூ டு தி சிம்மெட்ரி தி மேக்னிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் தி ஆம்பியரியன் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அது சமச்சீரின் விளைவாக ஆம்பியரின் வளையம் முழுவதும் காந்தப்புலத்தின் எண்மதிப்பு மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் பி கான்ஸ்டன்ட் வெளியிடலாம். இப்போ பி லைன் இன்டெக்ரல் சி dl equal to mu naught I அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எ சர்க்குலர் லூப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 2 pi r அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
நம்ம ஆம்பியர் வளையத்தின் சுற்றளவு பார்த்தோம்னா 2πr சொல்லுவோம். அப்போ 0 to 2πr அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே அப்ளை பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணால் பி வெளியே கொண்டு வந்தாச்சு. அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது 0 to 2πr டிஎல் பண்ணும்போது நமக்கு எல் மட்டும் கிடச்சிருக்கும். அதுக்கு வந்து வேல்யூ அப்ளை பண்ணால் இப்போ 2r அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ பி 2πr ஈக்குவல் டு μ0 ஐ மட்டும் கிடச்சிருக்குது. நமக்கு பி மட்டும்தான் வேணும். அப்போ பியை மட்டும் வச்சுட்டு 2π அதை மட்டும் டிவைட் ஆகும். அப்போ பி ஈக்குவல் டு μ0 ஐ பை 2πr அப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தி சர்க்குலர் லூப் இதனுடைய வெக்டர் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு μ0 ஐ பை 2πr n கேப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே n கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். தி அலாங் தி டேஞ்சன் டு தி ஆம்பியரின் லூப் a sound figure அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொடுகோட்டின் வழியாக ஆம்பியரின் வளையத்திற்கு செல்லும் ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆம்பியரின் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் உடல்நிலை கொண்ட கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி வெக்டார் ஈக்குவல் டு μ0 ஐ பை 2πr n கேப் அப்படின்னு சொல்லுவோம். சொலினாய்ட் வரிச்சுருள். A solenoid is a long coil of wire closely wound in the form of helix, a sound figure. வரிச்சுருள் என்பது சுருள் வடிவில் நெருக்கமாக சுற்றப்பட்ட நீண்ட கம்பிச்சுருளாகும் அப்படின்னு சொல்கிறோம். When electric current is passed through the solenoid, the magnetic field is produced. வரிச்சுருளின் வழியே மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறோம். The magnetic field of the solenoid is true to the superposition of magnetic field of each turn of the solenoid. அது வரிச்சுருளின் மொத்த காந்தப்புலம் அதன் ஒவ்வொரு சுற்றுகளின் காந்தப்புலங்களும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துவதால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ட்ரூ டு solenoid is given by ரைட் ஹேண்ட் பால்ம் ரூல். அது வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலத்தின் திசையை வலது உள்ளங்கை விதியிலிருந்து அறியலாம். இன்சைட் தி solenoid தி magnetic field is nearly uniform and parallel to its axis. அது வரிச்சுருளின் உள்ளே காந்தப்புலம் கிட்டத்தட்ட சீராக இருக்கும். மேலும் இது வரிச்சுருளின் அச்சுக்கு இணையாக வந்து காணப்படும் சொல்கிறோம். whereas outside the solenoid in the field is negligible small. அதே போல் வரிச்சுருளுக்கு வெளியே காந்தப்புலம் புறக்கணிக்கத்தக்க அளவில் சிறிய மதிப்புடையதாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்டு ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் ஒன் எண்ட் ஆஃப் தி solenoid behave லைக் நார்த் போல் அண்ட் அதர் எண்ட் behave லைக் சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். அது வரிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் திசையை பொறுத்து வரிச்சுருளின் ஒரு முனை வடமுனை போன்றும் மற்றொரு முனை தென்முனை போன்றும் வந்து செயல்படும். தி கரண்ட் கேரிங் solenoid இஸ் ஹெல்ட் இன் ரைட் ஹேண்ட். அதாவது ஒரு மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளை வலது கையினால் பற்றி பிடிக்கும் போது இப் தி ஃபிங்கர் கர்ல் இன் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தென் extended thumb give the direction of magnetic field of current carrying solenoid. அதாவது ஒரு மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளை வலது கையினால் பற்றி பிடிக்கும்போது மற்ற விரல்கள் மின்னோட்டம் பாயும் திசையில் சுற்றியிருந்தால் நீட்டப்பட்ட பெருவிரல் மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளினால் ஏற்பட்ட காந்தப்புலத்தின் திசையை வந்து காட்டுது. இதான் வந்து நமக்கு டயக்ராம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹென்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் solenoid லுக் லைக் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எ பவர் மேக்னெட். அதாவது வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம் சட்ட காந்தத்தினால் ஏற்படும் காந்தப்புலத்தை போன்றதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஹென்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் solenoid லுக் லைக் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். தி solenoid இஸ் அசியூம்டு டு பி லாங் which means that the length of the solenoid is large when compared to its diameter. வரிச்சுருளானது மிக நீண்ட நீளம் உடையதாக கருதப்படுகிறது. இதன் பொருள் என்னன்னா வரிச்சுருளின் நீளம் அதன் விட்டத்தை விட மிக பெரிதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தி விண்டிங் நீட் நாட் டு பி ஆல்வேஸ் சர்க்குலர், இட் கேன் ஆல்சோ பி இன் அதர் ஷேப். அதே போல் வரிச்சுருளின் சுற்றுகள் எப்போதும் வந்து வட்ட வடிவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற வடிவங்கள் வந்து
இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி கன்சிடர் ஹியர் ஒன்லி சர்க்குலர்லி wood solenoid. நாம் வந்து வட்ட வடிவில் சுற்றப்பட்ட வரிச்சலை தான் வந்து இங்கே கருதணும். அது படத்தில் வந்து அதான் வந்து நமக்கு காட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ட்ரூ டு எ லாங் கரண்ட் கேரிங் solenoid. மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம். கேபிட்டல் எல் லென்த் ஆஃப் எ solenoid. கேபிட்டல் என் number of turns in the solenoid. The diameter of this solenoid is assumed to be much smaller when compared to its length and the coil is wound very closely. அது எல் நீளமும் என் சுற்றுலும் கொண்ட நீண்ட வரிச்சுழல் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த வரிச்சுழல் நீளத்துடன் ஒப்பிடும்போது அதன் விட்டம் பார்த்தோன்னா மிகவும் சிறிதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து இந்த வரிச்சுழல் வந்து மிக நெருக்கமாக வந்து சுற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Amperes circuital law is used to calculate the magnetic field at any point inside the solenoid. அது வரிச்சுழலின் உள்ளே ஏதேனும் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிட ஆம்பியரின் சுற்றுவிதியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடர் எ ரெக்டாங்குலர் லூப் ஏபிசிடி சவுண்ட் ஃபிகர். அப்போ அதுக்காக வந்து ஒரு செவ்வக வடிவ ஒரு சுற்று ஏபிசிடியை வந்து நம்ம இந்த ஆம்பியரின் சுற்று விதிக்காக பயன்படுத்த போகிறோம். அந்த solenoidக்கு உள்ள இன்சைடில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணோம். அதுக்காக வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பியர் சர்ஃபேஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃப்ரம் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா, அதாவது ஆம்பியரின் சுற்று வந்து பார்த்தோம்னா த லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ன்னு சொல்லிடலாம். இங்கே மியூ நாட் இன்ட்டு டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ் இன் த ஆம்பியரின் லூப். அதே போல் இதை வந்து என்ன சொல்லணும்னா நம்ம மியூ நாட் ஐ மூடப்பட்ட பரப்புன்னு சொல்கிறோம். இங்கே மூடப்பட்ட பரப்பு எப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா மியூ நாட் இன்ட்டு ஆம்பியரின் சுற்றால் மூடப்பட்ட மொத்த மின்னோட்டம் நம்ம எடுத்துக்கூடிய மொத்த லூப்பையும் வந்து சேருது அப்படின்னு சொல்கிறோம். தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் சமன்பாடு இடது பக்கத்தில் பார்த்தோன்னா இப்படி எழுதலாம். அதை நம்ம இடது பக்கம் வந்து லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இருக்குது. இங்கே வந்து 4 அதாவது ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிறோம். அதாவது தான் அந்த ஈக்குவேஷன், அதாவது லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கிறோம். அந்த லூப் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஏ டு பி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ப்ளஸ் இன்டெகிரேஷன் பி டு சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ப்ளஸ் இன்டெகிரேஷன் சி டு டி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ப்ளஸ் இன்டெகிரேஷன் டி டு ஏ பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். தி எலமெண்டல் லென்த் அலாங் பிசி அண்டு டிஏ ஆர் perpendicular to the magnetic field which is along the axis of the solenoid. அதாவது பிசி மற்றும் டிஏ பக்கங்களின் நீளக்கூறு பார்த்தோம்னா வரிச்சுழலின் அச்சின் வழியாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிசியும் அதே போல் டிஏவும் பார்த்தோன்னா செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷனை மேக்னிட்யூட் வேல்யூ எழுதும்போது பார்த்தோம்னா நம்ம பிசி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு பிசி மேக்னிட்யூட் வேல்யூனா மாலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் காஸ் 90 டிகிரி, அதாவது காஸ் டேன்னு சொல்லி போடுவோம். இங்கே காஸ் 90 ஏன்னா பர்பண்டிகுலர்னால காஸ் 90 டிகிரின்னு சொல்லி போடுவோம். காஸ் 90 வந்து 0. அப்போ அந்த டைம் முழுசு வந்து 0 வரும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதி பார்த்தோம்னா நமக்கு 2 டைம் வந்து 0 ஆயிடுது அப்படின்னு சொல்கிறேன். பி டு சி வந்து 0 ஆயிரும். அதே போல் டி டு ஏவும் பார்த்தோன்னா இதே போல் தான் வந்திருக்கும். மாலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் காஸ் 90 டிகிரி வந்திருக்கும், அதுவும் 0 வரும். அப்போ அந்த ஈக்குவேஷனில் இன்டெகிரேஷன் பி டு சி டைமும் வந்து அதே போல் இன்டெகிரேஷன் டிஏ டைம் பார்த்தோன்னா 0 ஆயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அதே போல் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் தி solenoid இஸ் ஆல்சோ 0. அது வரிச்சுழலுக்கு வெளியே காந்தப்புலம் வந்து சுழியாக தான் இருக்கும். அப்போ வெளியில் இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம இன்டெகிரேஷன் சிடியாக இருக்குது. அப்போ இன்டெகிரேஷன் சிடி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபார் தி பாத் அலாங் ஏபி தி இன்டெகிரல் இஸ், அப்போ 3 டைம் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 1 மட்டும் தான் இருக்குது, அது ஏபி மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்டெகிரேஷன் ஏபி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு பி வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஏ டு பி டிஎல் காஸ் 0 காஸ் டீட்டான்னு வந்திருக்கும். இங்கே காஸ் டீட்டா வந்து
0 டிகிரி. அப்போ காஸ் 0 போட்டால் வெளிலேருந்து 1ன்னு சொல்லுவோம். அப்போ இன்டகிரேஷன் a to b ஈக்குவல் டு அது a to b b வெக்டார் டாட் dl வெக்டார் அப்படி எழுதணும்னா b வந்து கான்ஸ்டன்ட் எழுதாச்சு. அப்போ இன்டகிரேஷன் a b dl மட்டும் வந்திருக்கும். தி லென்த் ஆஃப் தி லூப் ab சவுண்ட் ஃபிகர். அதேபோல் இங்கே வந்து நம்ம ஏபியின் நீளம் வந்து h அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கோட்டின் நீளம் ஏபி நமக்கு தக்கவாறு தேர்வு செய்து கொள்ளலாம், எவ்வளோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் தி சூஸ் தி லென்த் ஆஃப் தி லூப் ஏபி இஸ் ஆர்பிட்டரி. We can take very large loop such that this is equal to the length of the solenoid L அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வரிச்சொல் நீளம் வந்து எல்லுக்கு சமமாக பெரிய கோட்டை வந்து நாம் தேர்வு செய்யும்போது தொகையிடலாம். அப்படி அவங்க தொகையிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிடுமா, இன்டகிரேஷன் a to b b வெக்டார் dl வெக்டார் ஈக்குவல் டு bl அப்படின்னு கிடைக்குது. Therefore the integral is integration a to b b vector dot dl vector. மேட்ரி எழுதுவோம். மாலஸா b வெக்டார் மாலஸா dl வெக்டார் காஸ் டீட் வந்திருக்கும். இங்கே காஸ் 0க்கு வழிபட்டோம்னா 1 வந்திருக்கும். அப்போ இன்டகிரேஷன் a to b b dl மட்டும் கிடச்சிருக்கும். b வந்து கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துடுறோம். அப்போ எல் பார்த்தோன்னா ஏக்கும் பிக்கு டிஸ்டன்ஸ் வந்து எல்னு சொல்லிடுச்சு. அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது எல் மட்டும் கிடச்சிருக்கும். அப்போ லிமிட் மைனஸ் லிமிட் 0 to கேபிட்டல்னு சொல்லலாம், எல் மட்டும் கிடச்சிருக்கும். அப்போ bl அப்போ நமக்கு கிடைக்குது. Let I be the current passing through the solenoid of n turns. அதே போல் இங்கே n சுற்றுகளுக்கு வரிச்சொல் வழியே பாயும் மின்னோட்டம் n I அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நம்ம ஆல்ரெடி முடித்தோம். லைன் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ மூடப்பட்ட பரவ, அதாவது க்ளோஸ்டு லூப்னு சொல்லி பார்த்தோம். இங்கே தான் வந்து இங்கே ஐ வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து போகுதுனால என்னால் மல்டி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்டகிரேஷன் a to b b வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு பிஎல் அதெல்லாம். அப்போ அந்த அதை எடுத்துகிட்டு பிஎல்னு போட்டால் பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ தான் வந்திருக்கும். இங்கே n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்லை, மியூ நாட் என் ஐ அப்படின்னு சொல்லி தரோம். அப்போ பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐன்னு எழுதலாம். நமக்கு பி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வேணும். அப்போ எல் இந்த ஒன்று தான் டிவைட் ஆகிடும். இப்போ பி ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ பை எல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபார் யூனிட் லென்த் இஸ் கிவன் பை n பை எல் ஈக்குவல் டு ஸ்மால் n அப்படின்னு சொல்கிறோம். அது ஓரளவு நீளத்திற்கான சுற்றுகளின் எண்ணிக்கை n பை எல் ஈக்குவல் டு ஸ்மால் n அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் N பை கேபிட்டல் எல் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்மால் n சொல்லி போட்டால் நமக்கு b இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சின்ஸ் n இஸ் எ கான்ஸ்டன்ட் for a given solenoid and mu is also constant அப்படின்னு சொல்கிறோம். அது கொடுக்கப்பட்ட வரிச்சொல்லின் n வந்து ஒரு மாறிலி, மேலும் மியூனிட் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாறிலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. For a fixed current the magnetic field inside this solenoid is also a constant. அப்போ ஒரு நிலையான மின்னோட்டத்துக்கு வரிச்சொல்லின் உள்ளே ஏற்படும் காந்தப்புலம் வந்து கான்ஸ்டன்ட் மாறிலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டொராய்ட் வட்ட வரிச்சுருள். A solenoid is bent in such a way its ends are joined together to form a closed ring shape is called a toroid. அது வரிச்சுருளின் இரண்டு முனைகளும் ஒன்றுடன் ஒன்று தொடும் வகையில் வளைக்கப்பட்ட வட்ட அமைப்பு தான் வந்து வட்ட வரிச்சுருள் அப்படின்னு சொல்கிறோம். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் has constant magnitude inside the toroid whereas the interior region. அதேபோல் வட்ட வரிச்சுருளின் உள்ளே காந்தப்புலம் மாறாத எண்மதிப்பை பெற்றிருக்கும். அதே நேரத்தில் வட்ட வரிச்சுருளின் உட்பகுதியில் P மற்றும் வெளிப்பகுதி Qயில் காந்தப்புலம் வந்து சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. at a point P exterior region a shape point Q the magnetic field is 0. இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி அது அப்படின்னா 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓப்பன் ஃபேஸ் இன்டீரியர் டு தி டொராய்ட். வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளி உட்பகுதியில் அதனுடைய காந்தப்புல மதிப்பு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட் அஸ் கால்குலேட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் PB at point P. We construct an Amperian loop 1 of radius R1 around the point P. அதாவது P புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் P வந்து நம்ம கணக்கிட R1 ஆரமுடைய
ஆம்பியரின் சுற்று 1 வந்து புள்ளி பியை வந்து படத்தில் காமிச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். For simplicity we take circular loop so that the length of the loop is its circumference. அது கணக்கீட்டை வந்து எளிமையாக்க ஆம்பியர் சுற்றை வந்து வளையமாக கருதுகிறோம். எனவே வளையத்தின் சுற்றளவு நீளமாகும். அந்த வளையத்தினுடைய சுற்றளவு வந்து அதன் நீளமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ L1 ஈக்குவல் டு 2πr1 அப்படின்னு சொல்கிறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார் தி லூப் 1 இஸ் த line integral loop 1 b vector dot dl vector equal to mu naught I enclosed. Since the loop 1 enclosed no current, அப்போ I enclosed equal to 0. அதாவது இங்கு வளையம் 1 எவ்விதமான மின்னோட்டத்தையும் வந்து சூழ்ந்திருக்கவில்லை. அப்போ I மூடப்பட்ட equal to 0. அப்போ அந்த ஈக்குவேஷனில் the line integral loop 1 b vector dot dl vector equal to mu naught I மூடப்பட்ட அது I closedனு சொல்கிறோம். அந்த ஐஎன் க்ளோஸ் போது 0ன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அந்த டைம் முழுசுமே 0 ஆயிரும். அப்போ அங்கே வந்து எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் வி அண்ட் இஸ் பிபி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். புள்ளி பியில் உள்ள காந்தப்புலம் சுழி ஆனதால் மட்டுமே இது வந்து சாத்தியமாகும். அதாவது பி அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலம் வந்து சுழியானது மட்டும்தான் வந்து இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு தி டொராய்ட். அதே போல் வட்ட வரிச்சுளின் வெளிப்புறத்தில் உள்ள திறந்த வெளிப்பரப்பில் அதன் காந்தப்புலத்தை பார்க்குறோம். லெட் அஸ் கால்குலேட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் PQ அட் பாயிண்ட் Q. Q புள்ளியில் உள்ள காந்தப்புலம் PQ வந்து கணக்கிட we construct an Amperian loop 3 or radius R3 around the point Q. படத்தில் காமிச்ச மாதிரி Q புள்ளியை சுற்றி R3 ஆரமுடைய ஆம்பியரின் வளையம் 3 வந்து அமைக்கிறோம். அதாவது L3 ஈக்குவல் டு 2πRQ அப்படின்னு சொல்லுவேன் ஈக்குவேஷன் எழுதலாம். The Ampere circuital law for the loop 3 is the line integral loop 3 b vector dot dl vector equal to mu naught I enclosed. அதாவது வளையத்தின் மூணாவதுக்கான ஆம்பியர் சுற்று விதி பார்த்தோம். இப்போ since the each plane of the toroid loop current coming out of the plane of paper is cancelled by the current going into the plane of paper. அது இங்கே ஒவ்வொரு சுற்றிலும் தாளின் தளத்தை விட்டு வெளிவரும் மின்னோட்டம் தாளின் தளத்துக்கு உள்ளே செல்லும் மின்னோட்டத்தினால் சமன் செய்யப்படுது. அப்போ I enclosed is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த டைமில் வந்து 0ன்னு சொன்னால் the line integral loop 3 b vector dot dl vector equal to mu naught I 0ன்னு சொல்லப்படுவோம். அது முழுசும் 0 ஆயிரும். அப்போ this is possible only if the magnetic field at point Q minus PQ வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புள்ளி கியூவில் காந்தப்புலம் சுழியானால் மட்டும்தான் வந்து இது சாத்தியமாக இருக்குது. இன்சைட் தி டொராய்ட் பட்ட வரிச்சுளின் உள்ளே காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். லெட் அஸ் கால்குலேட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் BS அட் பாயிண்ட் S. We construct an Amperian loop 2 of radius R2 around the point S shown here. அது S புள்ளியில் உள்ள காந்தப்புலம் BSஐ கணக்கிட படத்தில் காமிச்ச மாதிரி S புள்ளியை சுற்றி R2 ஆரமுடைய ஆம்பியரின் வளையம் 2 வந்து அமைக்கிறோம். தி லென்த் ஆஃப் தி லூப் இஸ் L2 ஈக்குவல் டு 2πR2. வளையத்தின் நீளம் பார்த்தோமா L2 ஈக்குவல் டு 2πR2 அப்படின்னு சொல்கிறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார் தி லூப் 2 இஸ் த லைன் இன்டெக்ரல் loop 2 b vector dot dl vector equal to mu naught I enclosed. அது வளையம் 2க்கான ஆம்பியர் சுற்று விதி. let I be the current passing through the toroid and n be the number of turns of toroid. அதாவது வட்ட வரிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டத்தை I எனவும் சுற்றுல எண்ணிக்கை வந்து n என எடுத்தோம்னா I enclosed equal to ni அப்படின்னு சொல்லுவோம். therefore மேலும் the line integral loop 2 bs vector dot dl vector equal to வெக்டார் ஃபார்ம் எடுத்து மேன் எழுதணும்னா லைன் இன்டெக்ரல் லூப் 2 bs dl cos θன்னு சொல்லி போடுவோம். நம்ம cos θனா நமக்கு இங்கே வந்து 0 டிகிரி. அப்போ cos 0லேருந்து 1. அப்போ bs dl மட்டும் கிடச்சிருக்கும்.
இவங்க பிஎஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ பிஎஸ் லூப் லைன் இன்டெக்ரல் லூப் 2 டிஎல் மட்டும் கிடச்சிருக்கும். இங்கே டிஎல்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ டிஎல் அதாவது இன்டெகிரேஷன் பண்ணும்போது எல் மட்டும் கிடச்சிருக்கும். 0 to 2 r2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சொல்லி போட்டோமா நமக்கு பிஎஸ் 2 r2 மட்டும் நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லைன் இன்டெக்ரல் லூப் 2 பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு பிஎஸ் 2 r2 கிடச்சிருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் லைன் இன்டெக்ரல் லூப் 2 பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐன்னு தெரியும். இங்கே வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னால n மல்டிபிள் எழுதிக்கிறோம். அப்போ மியூ நாட் n ஐன்னு எழுதிக்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் லைன் இன்டெக்ரல் லூப் 2 பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் எடுத்துகிட்டு அதுக்கு தான் b2 2 r2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிஎஸ் 2 r2 ஈக்குவல் டு மியூ நாட் ni அப்படின்னா நமக்கு பிஎஸ் தான் வேணும். அப்போ 2 r2 வந்து மல்டிபிள் இருக்குதுன்னா டிவைட் ஆகிடும். இப்போ பிஎஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ni/2 r2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். If the number of turns for unit length n small n equal to capital N/2 r2 அப்படின்னு சொல்கிறோம். அது ஓரளவு நீளத்திற்கான சுற்றுகள் எண்ணிக்கை small n equal to capital N/2 r2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ then the magnetic field at point S is bs vector equal to mu naught ni. அதாவது n/2 r2 தான் n சொல்லி அந்த ஈக்குவேஷன் எப்படி பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா பிஎஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ni இதை வந்து எஸ் அப்படின்ற புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.